ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேர் வீடுகளில் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ யாரும் செய்யறதில்லை. இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பேர் மோர்களி. எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியான இந்த மோர்களி செய்யறதுக்காக நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நிறைய பேர் இதை அரிசி மாவில் செய்வாங்க. நான் இன்றைக்கி ஹெல்த்தியர் வெர்ஷனாக கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் அளந்தீங்கன்னா நான் இன்றைக்கி 8 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்காக 1 கப் கர்ட் எடுத்துகிட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே நமக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம சம்டைம்ஸ் ஜாஸ்தியும் ஆட் ஆகிடக்கூடாதுன்றதுனால பார்த்து அளவாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கிற மோரையும் ஆட் பண்ணிவிடுவோம். நம்ம நல்லா தண்ணி மாதிரி இருந்தால் தான் நம்மளுடைய மோர்களி நல்லா கிண்டி வரும்பொழுது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வாட்டரியாக இருந்தாலும் தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் நல்லா அந்த கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி நம்ம கலக்கும் பொழுது தான் உள்ள நடுவில் கட்டி கட்டியாக இருக்காது. அதனால் நல்லா பீட் பண்ணி கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கலக்கினது பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அடுத்ததாக நம்ம இதை ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருவோம். அடுத்ததாக நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மோர்களி சாப்பிடும் பொழுது இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு தான் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 பெரிய மிளகாயை அப்படியே கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மோர்களியில் நல்ல காரம் கூட இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். இந்த கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் சேர்ந்து வறுக்கணும். அடுத்ததாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஆனியன் எல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடியாக கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கோதுமை மாவு, அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இதே மோர்களி நம்ம கோதுமை மாவுக்கு பதிலாக ராகி மாவுலையும் செய்யலாம், இல்லை அரிசி மாவுலையும் செய்யலாம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் அரிசி மாவில் செய்வாங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம இதை கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு சப்போஸ் ரொம்ப கட்டியாகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த ஆனியன் ஃப்ரை ஆகும் பொழுது நம்ம மோர் மிளகாய் கூட ஆட் பண்ணலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கைவிடாமல் கலக்கி கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கை விட்டுட்டோம்னாலும் அடி பிடிச்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நல்லா கைவிடாமல் கலக்கி கொடுங்க. இந்த மோர்களி செய்யறதுக்கு கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் விட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளோட்டிங் ஆகி வரும். அந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி லிமிட்டடாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆயிடுச்சு. நல்லா கலக்கி வரும்பொழுது நமக்கு கடாயில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மோர்களி சூப்பராக ரெடி ஆகிடும். அல்வா மாதிரி நமக்கு இந்த கடாயில் ஒட்டாமல் வந்தது தான் நமக்குடைய கன்சிஸ்டன்சி. ஸோ நம்மளுடைய மோர்களி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது அப்படியே நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இந்த மோர்களி செய்யறதுக்காக கொஞ்சம் புளிப்பான தயிர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு உரப்போட சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இந்த மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. டாட்டா, பை பாய்.